திருசூத்திரம். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்கிற நாம் நியமிக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 1 தெசலோனிக்கேயர் 3:3. தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்தை அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7. ஆகையால் அசட்டை பண்ணிட மனுஷர் அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனை அசட்டை பண்ணிட. 1 தெசலோனிக்கேயர் 4:8. பகலுக்குரியவர்களே, நாமே தெரிந்தோள் அறிந்து விசுவாச அன்பு என்னும் மார்க்கத்தை இரட்சிப்பின் நம்பிக்கை என்று தரிசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். 1 தெசலோனிக்கேயர் 5:8. தேவனை அறிந்தவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி. 2 தெசலோனிக்கேயர் 1:7. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜாலிக்கிற எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். 2 தெசலோனிக்கேயர் 1:8. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த இரட்சிப்பை அவர் உங்களை அழைத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2:14. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றி அன்புக்கு கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவராக. 2 தெசலோனிக்கேயர் 3:5. சகோதரர், நீங்கள் நன்மை செய்வதை சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13. கற்பனையின் பொருள்கள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5. நான் பிரதானமாய் சொல்கிற புத்திய நெறியில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவினாலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12. ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியமிட்டு போனால் அவன் விசுவாசத்தை மறுதலியானும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். 1 தீமோத்தேயு 5:8. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். 1 தீமோத்தேயு 6:7. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணவனாயிருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:12. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியை காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். 2 தீமோத்தேயு 2:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. சத்தியத்துக்கு செவிக்கு விலக்கி கட்டுகதற்கு சாய்ந்து போகும் காலம் வரை. 2 தீமோத்தேயு 4:4. நீ எல்லாவற்றிலும் மன தெளிவாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தின் வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தீமோத்தேயு 4:5. நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 2 தீமோத்தேயு 4:9. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவருக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவளுடைய புத்தி மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். தீத்து 1:15. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களை நற்கிரிகளை செய்ய வைத்து வைராக்கியமுள்ளவராக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமென். பிலமோன் 1:25. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ளது செங்கோலாயிருக்கிறது. எபிரேயர் 1:8. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. சகோதரர், ஜீவனுள்ள தேவனை விட்டு விழுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 3:12. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. எபிரேயர் 4:9. பாலுணி அவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதின் வசனத்தினால் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். எபிரேயர் 5:13. நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எபிரேயர் 6:14. ஆமென்.